எல்லாருக்கும் வணக்கம். First of all, to the media and all the guests, thank you so much for coming and supporting our film. I don't want to take so much time from you guys. ஆனால் எனக்கு வந்து நான் மலையாளம்ல ஒரு படம் பண்ணேன், அதுக்கப்புறம் தமிழில் ஃபர்ஸ்ட் பண்ண படம் இது. ரிலீஸ் ஆகும் கொஞ்சம் டைம் ஆச்சு. பட் தேங்க்யூ ஸோ மச் சார், மீரா கதிரவன் சார், ஃபார் சூஸிங் மீ. Because அது வரைக்கும் I don't think he have seen anything of mine. So thank you so much, and I wish a huge success for the whole film. Isha, the director, and all the other crew members, thank you so much. வீட்டில் சொன்னாங்க, சினிமாலாம் போனால் வந்து உருப்படாமல் போயிடுவேன், அப்படி இப்படி போயிடுவேன், இது வந்து நல்ல ப்ரொஃபஷன் கிடையாது அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. பட் வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஆக்டராக இருந்து தான் ஒரு முதலமைச்சராக இருக்கார், எங்கள் அண்ணா விஜய் அண்ணா ஆயிருக்காரு. அவர் வந்து எனக்கு பெரிய மோட்டிவேஷன். அவரை நான் வந்து இந்த இடத்துல ஸ்பெஷலாக தேங்க் பண்ணிக்கிறேன். முக்கியமான என்னென்னா வந்து நான் ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டராக தான் இருந்தேன். டேரக்டர் ப்ரொடியூசர் சார் ஆதம்பாவா சாரோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அங்கே வந்து அஸ்லாம் சாரை மீட் பண்ணேன். அஸ்லாம் சார் தான் எனக்கு ஆடிஷன் பண்ணுறாங்க, மீரா கதிரவன் சார் படத்துக்கு ஆடிஷன் பண்ணுறாங்கன்னு சொல்லி எனக்கு சொன்னாங்க. ஸோ அது மூலியமாக தான் எனக்கு இந்த சான்ஸ் கிடச்சிது. இந்த இந்த இடத்துக்கு நான் நிற்கிறேன்னு கண்டிப்பாக ஒரு மேஜரான என் லைஃப்பில் வந்து முக்கியமான விஷயத்தை பண்ணியிருக்காருன்னு நான் சொல்லிக்கிறேன். முக்கியமான இன்னும் ஒரு ரெண்டு பேருக்கு மட்டும் சொல்லிக்கிறேன். மகேஷ் முத்துசாமி சார் கொஞ்சம் பார்க்க அப்படி இப்படி இருந்தாலும் என்னை கொஞ்சம் அழகாக காட்டினதுனால எனக்கு ரொம்ப தேங்க்யூ சார். நீங்கள் வந்து நீங்கள் க்யூட்டாக பேசுவீங்க, எனக்கு க்யூட்டாக வந்து காமிச்சிருக்கீங்க நான் நினைக்கிறேன். டீமில் ரஹீம் சார், மோகன் ப்ரோ, உமேஷ் ப்ரோ, எல்லாருக்குமே வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ப்ரொடியூசர்ஸ் நேசம் ப்ரொடக்ஷன், அப்புறம் ரோமியோ பிக்சர்ஸ் வந்திருக்காங்கன்னு சொன்னோன்னே எனக்கு நான் சும்மா சொல்கிறாங்கன்னு நினச்சேன். பட் அவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷன் வந்து அபிபி எடுத்து பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறதுனே தெரில, அந்தளவுக்கு எனக்கு இதுவாக இருக்குது. எனக்கு வந்து எங்கள் அப்பா பேர் ராஜா. அவர் வரல, இன்றைக்கி மதுரையில் இருக்கார். எங்கள் அப்பா வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு என்னை இந்த அளவுக்கு பெரிய ஆளாக்கி நான் எங்கேயுமே வந்து நான் நினச்சதே கிடையாது. இவரை விட எனக்கு பெஸ்ட்டாக ஒரு அப்பா கிடச்சிருக்காருன்னு தான் நான் இது வரைக்கும் நான் வந்து என் லைஃப்பில் நான் நினச்சிருக்கேன். அந்த 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 ரெஸ்பெக்டும் அவருக்கு வச்சுருக்கேன். நான் என்ன ரெஸ்பெக்ட் வச்சுருக்கேனோ அதே மாதிரி ரெஸ்பெக்ட் எனக்கு வந்து கஸ்தூராஜா சார் மேலே இருக்குது. அவர் நான் சார்னு சொல்கிறத விட கஸ்தூராஜா அப்பான்னு நான் சொல்கிறேன். சார், இங்கே தனுஷ் சார் மட்டும் அப்பா இல்லை, நான் இனிமேல் உங்களுக்கு அப்பா தான் கூப்பிடுவேன். ரொம்ப தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச் சார். தமிழில் இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி. கொஞ்சம் ஹிட் அடித்து ரிலீஸ் ஆகிறதுக்கு. அண்ட் ஐ ஹவ் டன் ஒன் மலையாளம் மூவி, மதுவிது. இட்ஸ் ரன்னிங் ஆன் தியேட்டர்ஸ், now ரன்னிங் இன் தியேட்டர்ஸ். அண்ட் இந்த ஹபீபி மூவியை பற்றி இப்போ சொல்லும்போது ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் மீரா சார் தான் என்னோடய மைண்டில். ஏன்னா மீரா சார் இந்த கேரக்டர் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் இஸ்மத் பானு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு தேங்க் மிஸ்டர் மீரா கதிரவன் சார். சார் ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த படத்தோட பேஸ்லேருந்து நான் வந்து சாரோட இருக்கேன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இங்கே இருக்கவங்க ஒர்க் பண்ணவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த படம் வந்து ஒரு 3 இயர்ஸ் அப்படின்றது தான் தெரியும். பட் இந்த படம் வந்து ஒரு 5 இயர்ஸ்க்கு பிஃபோரே ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு காஸ்டிங்காக நான் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு சில காரணங்களால் என்னால் இந்த படம் பண்ண முடியல. ஸோ இவங்களோட கேரக்டர் நான் பண்ண வேண்டியது. அப்போது சார் என்னை கேட்டாங்க, பானு நீங்கள் ஒரு 10 to 15 kgs வந்து நீங்கள் ரைஸ் பண்ணணும் அப்படின்னாங்க. எனக்கு வந்து மீரா கதிரவன் சாருடைய அவருடைய எழுத்துக்களாக இருக்கட்டும், அவருடைய படங்கள் மேலே வந்து எனக்கு பயங்கர ஒரு மரியாதை. பிகாஸ் நான் வந்து ஒரு ஜேர்னலிசம் ஸ்டூடெண்ட். அந்த டைமில் என்னோடய டீச்சர்ஸ், தமிழ் டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து அவரை பற்றி நிறைய படிக்க சொல்லியிருக்காங்க. அந்த டைமில் எனக்கு வந்து சார் பரவாயில்ல சார், நான் எது வந்தாலும் நான் பண்ணுறதுக்கு ரெடி அப்படின்ற மாதிரி நான் வெயிட் ஏற்றுறதுக்குலாம் ரெடி ஆகிட்டேன். பட் சார் என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து கொஞ்சம் சின்ன பட்ஜெட் படம், ஸோ நீங்கள் எல்லாமே பார்க்கணும் போது எனக்கு அது எதுவுமே மைண்டில் இல்லை. அந்த டைமில் எனக்கு தேவை வந்து நான் நடிக்கிறதுக்காண்டி வந்திருக்கேன். ஸோ என்னால் டெடிகேட் பண்ண முடியும். ஏதாவது ஒன்று இழந்தால் தானே நம்மளுக்கு ஒன்று கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன். பட் சார் வந்து என்னோடய ஃபேமிலி சுச்சுவேஷன் இதெல்லாம் பார்த்துட்டு, இல்லை பானு வேண்டாம், இதுக்கப்புறம் ஒரு நல்ல படத்தில் நம்ம பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1.5 வருஷம் கழித்து என்னை ஞாபகம் வச்சு எனக்கு ஒரு கால் வந்தது. அன்றைக்கி நீ சொன்ன வார்த்தை வந்து என் மனசில் அப்படியே நின்றுச்சு. நீ எதை பற்றியும் யோசிக்கல, பரவாயில்ல சார் நான் பண்ணுறேன், வெயிட் ஏற்றுனமா, ஏற்றுறேன் அப்படின்னு சொன்னார். அப்போது சார் வந்து ஒரு இஸ்லாமியர் அப்படின்றது எனக்கு தெரியும். ஆனால் அவருடைய நடைமுறையில் எதுலேயுமே அவர் அப்படி இருந்ததே கிடையாது. என் பேரை பார்த்துட்டு ஃபஸ்ட் வாட்டி கேட்டார், இந்த பேரோடு நீ எப்படி சினிமாவில் சர்வே பண்ணுற அப்படின்னு கேட்டார். அப்போ வந்து நான் சொன்னேன், சார் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, எந்த இடத்துக்கு போனாலும் வந்து பேரை மாற்றிருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னு சொன்னேன். நீ ஏன் பானு இன்னும் மாற்றாமல் இருக்க அப்படின்னு கேட்டபோது நான் சொன்னேன்,
சரி என் அடையாளமே என் பேர் தான், அதை நான் மாற்றிட்டேன்னா எனக்குன்னு நான் என்ன அடையாளம் க்ரியேட் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி கேட்டேன். ஸோ அப்போ வந்து நீ ரொம்ப தெளிவாக இருக்க அப்படின்ற மாதிரி அவர் என்கிட்ட சொன்னார். 1.5 வருஷம் கழித்து உனக்காண்டி ஒரு கேரக்டர் வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன், நீங்கள் இந்த படத்தில் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அந்த டைமில் சரி இன்றைக்கி நான் பார்த்தேன் உங்களுக்காண்டி எத்தனை பேர் வந்து நின்னாங்க அப்படின்றத. பட் அந்த அவங்க மத்தியில் நான் ஒரு சின்ன ஒரு வளர்கிற ஒரு செடி தான். அந்த செடியை நீங்கள் ஞாபகம் வச்சு எனக்கு இந்த கேரக்டர் அதுக்கப்புறம் நீங்கள் எழுதினதுக்கு ரொம்ப பெரிய பெரிய நன்றி சார். இது என் வாழ்நாளில் நான் மறக்கவே மாட்டேன். எல்லாரும் சொன்ன மாதிரி இந்த படம் வந்து எந்த மதத்தையும் பேசுகிற படம் இல்லை, மனிதத்தையும் அன்பையும் பேசுகிற படம். அதுதான் ஹபீபி. நான் நிறைய புத்தகம் படிப்பேன். அப்போ படித்த ஒரு வார்த்தை எனக்கு ஞாபகம் வருது. செந்தில் ஜெகநாதன் ஒரு ரைட்டரோட புக். அதில் வந்து ஒரு நடிகன் மட்டும்தான் தான் வாழும் போதே இறந்தும் தன்னை பார்ப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்கே வந்து நான் இங்கே ராபியா கேரக்டர் பண்ணதாக இருக்கட்டும், இங்கே நிறைய பேர் நடித்ததில்ல. எங்களுக்கு முன்னாடி போய் நிறைய ஏஜ் கம்மியாக நாங்கள் இதில் நடித்து எங்களுக்கு அப்புறம் நான் பல வருஷம் கழித்து நான் எந்த தோற்றத்தில் இருப்பேனோ அதையும் நான் நடித்து இந்த படத்தில் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு மீரா கதிரவன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இதுக்கு நிறைய உழைச்சாங்க மேக்கப் டீம் அண்ட் கேமரா டீம் பற்றி சொல்லணும். அண்ட் மகேஷ் முத்துசாமி சார் வந்து எல்லாரும் சொன்ன மாதிரி ரொம்ப டவுன் டு அர்த் பர்சன். நான் வேறு ஷூட்டில் அவர் எங்கேயா பார்த்தா கூட நான் இதில் ஒரு சின்ன பார்ட் தான், அப்போ நான் ரொம்ப ஒரு நியூ ஃபேஸ். ஆனால் என்னை எங்கே பார்த்தாலும் என்னையே வந்து மேடம் தான் சொல்லுவார் சார். அந்த மாதிரி ஒரு கைண்ட் பர்சன். இது மாதிரி நிறைய நல்ல மனிதர்கள் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன்.